கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த மினி விளாக்ஸில் வந்து இன்றைக்கி எப்படி பருப்பு சாதம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சு நல்லா கழுவி இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது. நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். 2 தக்காளி, 3 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், அப்புறமா கோஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி யம்மியான பருப்பு சாதம் செய்ய போகிறோம். நம்ம ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா கோல்டன் கலர் ஆகிட்டோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி போடலாம். நம்ம பெருசாக இருந்துச்சு தக்காளி. இது நல்லா மகிழணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே நம்ம கோஸ் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கலாம். சரி, வதக்கிக்கலாம். அதை போட்டு சரி, இது வதங்கினோடனே நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல இந்த சாப்பாடு, இதில் நம்ம இப்போ இது எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா போட்டு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இந்த பாருங்க, அட்ராக்டிவாக. ஸோ நம்ம இது மூடி வச்சிடலாம். சாரி, ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டிய மிளகாத்தூளை இப்போ தான் ஆட் பண்ண ஞாபகம் வந்து. சரி, இப்போ நம்ம நல்லா மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது பாருங்கள், சாதம் பாதி வந்துருச்சு. இது அப்படியே புலாவ் சாதம் மெத்தட் தான் இது. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இது மாதிரி செய்யலாம். ரொம்ப சத்தானது இது. நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம். இப்போ தம் கட்டி வச்சுக்கிறாங்க, ரெடி ஆகிடுச்சு. மேலே வெயிட் வச்சுக்கிறாங்க. நம்ம இதில் நெய் மட்டும்தான் இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கம்மன்னு இது வாசனை. இப்போ சாப்பிடக்குள்ளே எப்படி இருக்குமோ. இப்போ பாருங்க, எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும்னு இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிட்டாங்க. முருங்கைக்கீரையில் அயன் சத்து உள்ளது. அதனால் சரி, நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நல்லா கம்மன்னு நெய் ஊற்றி நல்லா வாசனை வந்தது. இது நல்லா பிரியாணி வாசனை வருது. இதுதான் ஏழைகளின் பிரியாணின்னு கூட சொல்லலாம். அப்படி இப்போ நம்ம என் பாப்பாவை டேஸ்ட் பண்ணிக்கலாம். பஞ்சா, நான் செஞ்சது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதுப்பா. எப்படி சூப்பராக இருக்குதுப்பா. இந்த வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்குது இது. சூப்பராக இருக்குதுப்பா. இந்த கீரை போட்ட பருப்பு சாதம் எல்லாம் இதுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லு. சூப்பராக
பாய் பாய். நான் சொல்கிறேன் கேட்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. பாப்பா செஞ்ச பருப்பு சாதம் செம்மையாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த முருங்கைக்கீரை போட்டது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா சத்தானதாக கொடுக்கணுமேன்றதுக்காக இன்றைக்கி தான் அவங்க ஹாஸ்டல்லேருந்து வந்தாலுங்க. அதுக்காக முருங்கைக்கீரை செஞ்சு கொடுக்கணுமேன்றதுக்காக பருப்பு சாதத்து கூட முருங்கைக்கீரையை போட்டாச்சு. செம்மங்க, செம்மையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது. பாப்பா தான் செஞ்சா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா செஞ்சது. எப்படி செய்யணும் அத்தைன்னு கேட்டால் நான் சொன்னேன். அதே மாதிரி செஞ்சா. கிச்சன் பக்கம் நான் போகவே இல்லை. நல்லா செய்திருக்கிறா பாப்பா. சரி, இதை மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவை நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு உங்களை வித்தியாசி. பாய் பாய். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் கொடுங்க.